கனியா என் செல்லில் சுத்தமா சார்ஜ் இல்ல, சார்ஜ் போடாண்டி. சரி கொடு. ஏண்டி நானும் பாக்குறேன் வந்ததுலேருந்து சரிங்கிற கொடுங்கிற வாங்குற போங்கிற புருஷன்னு ஒரு மறுவாது கிடையாது. அடி என்னடி இதெல்லாம் பழக்கம்? ஊரில் அவ்வளோ பேரும் புருஷனை எம்புட்டு மறுவாதியா மாமா மச்சான் அத்தான்னு கூப்பிடுறாங்க. நீ என்னடி இன்னும் கருவாயன் கருவாப்பாயில கருப்பா அப்படின்னு பட்ட பேர் வச்சே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? ஏன் அப்படியெல்லாம் கூப்பிட்டா உனக்கு பிடிக்கலையோ? சார மாமானதே கூப்பிடணுமோ? அப்படிலாம் என்னால கூப்பிட முடியாது போ. ஏட்டி எனக்காக ஒரு முறை மாமான்னு கூப்பிட மாட்டியா? அவ்வளோதான் இல்லை, நீ என் மேலே பாசமே வச்சிருக்கல. நான் உன்னைய என்னென்னலாம் சொல்லி தங்கம் செல்லம் அம்மு பட்டு புச்சின்னு கூப்பிடுற, நீ என்னைய மாமான்னு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட மாட்டேங்கிறிய. போடி போ. என்னைய 4 பேருக்கு முன்னாடி வாடா போடான்னு சொல்லு, எல்லா பயிலும் என்னைய பார்த்து சிரிக்கட்டும். மாமான்னு கூப்பிடுறதுலாம் மனசுல இருந்து சொல்லணும், சும்மா வாய் வார்த்தைக்காகலாம் சொல்லக்கூடாது, சரியா? அப்ப இன்னும் உன் மனசுல எனக்கு இடமே இல்லையா? அதெல்லாம் இருக்கு, ஆனா திடீர்னு மாமான்னு கூப்பிட தோண மாட்டேங்குதே. அப்ப எப்பதான் என்னைய மாமான்னு கூப்பிடுவியா? எனக்கா தோணும் போதே நானா கூப்பிடுறேன், சரியா? சரி சரி போ, போய் சீக்கிரம் சுடிதாரை மாட்டிக்கிட்டு கிளம்பு. பீச்சுக்கு போகலாம் 2 பேரும். இந்த சின்ராஸோட பைக் வாங்கிட்டு வந்திருக்கா. எதுக்கு அடுத்தவங்க கிட்ட எல்லாம் பைக் வாங்குறேன்? ஏன் கலை இப்படி எல்லாம் இருக்கேன்? ஒரு என்ன செய்ய, உன் வீட்ல இருந்து என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக பைக்கை எடுத்து கொடுத்துருக்காங்க. என்ன சொன்ன? எங்க வீட்ல இருந்து பைக் எடுத்து கொடுத்துருக்காங்களா? சார் நீங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்களா என்ன? குடிச்சு குடிச்சு எல்லாம் மறந்து போயிடுச்சுல உனக்கு. இப்போ என்னத்துக்கிட்ட மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துற? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னாவா? கேட்டி நீ தான் சொன்ன நமக்கு தேவையானதை நம்மளே சம்பாரிச்சு வாங்கிக்கணும், யாருக்கிட்டையும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் இப்போ அப்படியே எதுக்கு என் மேலே கோவமா பேசுற? அப்புறம் நீ என்னை கேட்கலையா? உங்க வீட்ல இருந்து எனக்கு பைக்கா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேட்கறேன். இப்ப பைக் வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்ப. நாளைக்கு எனக்கு என்ன நகை நட்டு போட்டாங்களா, சொத்து சுகம் எதுவும் எடுத்து கொடுத்தாங்களான்னு கேட்ப. எனக்கு எதுக்கு தேவையில்லாததே? சரி நான் இப்பவே என் வீட்டுக்கு போறேன். எங்க அம்மா கிட்ட எனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யுங்க, அப்பதான் நான் போய் அவன் கூட வாழ்வேன்னு சொல்றேன். என்னடி ஏடா கூட பிடிச்சவளா இருக்கிய நீனு? சும்மா வாய் வார்த்தைக்கு சொன்னதெல்லாம் அப்படியே பெருசா எடுத்துக்கிட்டு போ. பீச்சுக்கு போறோம், சந்தோஷமா போறதை விட்டுப்புட்டு இப்படிதான் சொல்லுவேன். பீச்சுக்கு போலாம், படத்துக்கு போலாம், அங்க போலாம் இங்க போலான்னு. ஆனா சொல்லிட்டு நான் கிளம்பி நிப்பேன், நீ கிளம்பி எங்கேயாவது போயிடுவேன். ஏட்டி கோவப்படாத கோவப்படாத. என்ன என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ கோவம் வருது? ஏன் என்ன ஆச்சு என் தங்கத்துக்கு? நான் ஒன்றும் கோவம்லாம் படலை. அப்புறம் வெளியே போகிறோம், வரும்போது இந்த வேட்டி சட்டையோடலாம் வராத, அழகா நல்லா ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வா. அது பேண்ட் சட்டையா? அடிபாடி யாவும் பேண்ட் சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு வெயில்ல அதில் வேணாம். இதில் நல்ல பெரிய காத்தோட்டமா இருக்கும். அங்கே போய் அப்படியே வேட்டியை கட்டி வச்சுட்டு ஜாலியாக கடலில் குளிச்சுட்டு திரும்பி எடுத்து ஜோராக கட்டிக்கிட்டு வரலாம். கலை எப்போ பாரு வயசான கிழமை மாதிரி ஏன்டா வேட்டி சட்டையே கட்டிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது வயசு பையனாட்டு நடந்துக்கிறியா? என்னது வயசான கிழவனா? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? வேட்டி சட்டம் தாடி வீரனுக்கு அடையாளம். உன் வீரத்தனத்தெல்லாம் அப்புறமா காட்டு. இப்போ போய் வேட்டி சட்டையை கட்டிட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு வா. விட மாட்டா போலையே. சரி சரி போறேன் பாரு. நீ போய் முதல்ல சீக்கிரம் போனுக்கு சார்ஜரை போட்டுடியே. என்னடா இது நமக்கு வந்து சோதனை? வேட்டினா நல்லா காத்தோட்டமா ஜாலியாக விரிச்சு விட்டுக்கிட்டு போகலாம். இதில் பேண்டை போட்டுக்கிட்டு எவன் ஈச்ச எரிச்சலால இருக்கும். சரி விட்டு, பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்குறா. அவளுக்காக செஞ்சா என்ன குறைஞ்சா போகிறோம்? சுடிதார் மறந்துடக்கூடாது. சரி சரி. இந்த ஃபோனில் சார்ஜரே போடுறது கிடையாது போல. எப்போ பாரு ஃபோனை வச்சுக்கிட்டே நோண்டிட்டு இருக்கிறது. இங்கே பாரு சுத்தமாக சார்ஜர் இல்லை. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, யாருன்னு தெரியலையே. நம்பர்லேருந்து வருது, எடுக்கலாமா வேணாமா? அவனுக்கு வந்த ஃபோனை நம்ம எடுத்து பேசுறது சரியா தப்பான்னு தெரியலையே. எதுவும் நம்மளை திட்டானா என்ன செய்யறது? ஏதோ இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக வெளியே போகலாம்னு சொல்லியிருக்கான். ஃபோன் வேறு விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சரி எடுத்து அவன் இல்லை ஃபோன் சார்ஜர் எடுத்துன்னு மட்டும் சொல்லிடலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்கள், யார் பேசுறது நீங்கள்? கலை இல்லையா? நான் அம்மா பேசுகிறேன். கலை இருந்தால் கொடுக்க முடியுமா? யாரோ பொண்ணு பேசுகிறாங்க, யாருன்னு தெரியல. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ கலை இருக்காங்களா இல்லையா? அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுங்க. நீங்கள் யார் முதல்ல? கலையோட ஃபோனை எதுக்கு நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க? அவனுக்கு அறிவே இருக்காது கொஞ்சம் கூட. யாருக்கிட்டேயும் ஃபோனை கொடுப்பான் எதம்மா மாடு. ஹலோ ஹலோ என்ன நீங்கள் அவன் இவன்லாம் பேசுகிறீங்க? யார் நீங்கள் முதல்ல? ஹலோ நீங்கள் யாருமா முதல்ல? இது என் பாய் ஃப்ரெண்டோட ஃபோனு, ஓகேவா? குமுதாக்காவா? இல்லையே, அக்காவோட குரல் இப்படி இருக்காதே. என்ன பாய் ஃப்ரெண்டா? நீங்கள் என்ன ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. கலை இருக்கானா இல்லையா? அவன்கிட்ட ஃபோனை கொடுங்க. அவன் ஃபோனுக்கு இவ்வளோ நாள் என்ன ஆச்சு? சுவிட்ச் ஆஃப்னே வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏங்க லைனில் இருக்கீங்களா இல்லையா? உங்களை தான். கலைக்கிட்ட போய் ஃபோனை கொடுங்க. அவன் எங்கே போனா? யாருன்னு தெரியல.
என்னோட பாய் ஃப்ரெண்டு கலைன்னு சொல்கிறாங்க, அவன் இவன் சொல்கிறாங்க. ஒருவேளை கலை யார்கிட்டயாவது பேசுகிறானா? அவன் பேசாமல் எப்படி இவங்க ஃபோன் பண்ணுவாங்க? நம்மக்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அது மட்டும் நல்லா தெரியும். நம்ம கல்யாணம் ஆன பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கானா? அப்படி பேசிக்கிட்டு இருந்தானா தான் அந்த பொண்ணு அவ்வளோ உரிமையோட அவன் இவனு சொல்லும். கலை நம்மளை ஏமாத்துறானோ? நம்மக்கிட்ட பொய்யை நடிச்சுக்கிட்டு இருக்கானா? ஒருவேளை நம்ம அவன் மேலே கோபமாக இருக்கிறதையோ இல்லை அவனை நம்ம வெறுத்து பேசுறதையோ நினச்சி அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டானோ? ஐயோ, எனக்கு வேற பயமாக இருக்கு. கலைக்கிட்ட இதை கேட்கலாமா வேணாமா? குமுதாக்காவுக்கு வேற தெரியும்னு சொல்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாமா? கனி நான் ரெடி, நீ ரெடியா? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போயிட்டு வரலாம் வா. ஆ வரேன். கனி, சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. சாவர வர நிம்மதி இல்லாமல் 2 பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் நேரடியாக கேட்டுடு. பண கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. உண்மை தெரியாமல் அவனை சந்தேகப்பட்டுடாத. நாம் தப்பாக நினைக்கிறோன்னு அவன் நினச்சா அவ்வளோதான், அவன் நம்ம மொத்தமாக தூக்கி எறிஞ்சிருவான். அதான் வெளியே போகிறோம்ல, எதுவாக இருந்தாலும் கேட்கும். கேட்டு சரியான முடிவு தெரிஞ்சுக்கும். அப்படி அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தா என்கிட்ட சந்தோஷமாக எப்படி நடந்துக்க முடியும்? என் மேலே எப்படி பாசமாக இருக்க முடியும்? என் மேலே வெறுப்பாக தானே இருப்பான். ஒருவேளை முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருந்து இப்போ அந்த பொண்ணு இவனை எதுவும் தொல்லை பண்ணுதோ? ஒருவேளை அந்த பொண்ணு உன் ஒய்ஃபை விட்டுட்டு என் கூட வந்துரு அப்படின்னு சொன்னிச்சுன்னா என்ன பண்ணுவான்? கலை நம்மளை விட்டுட்டு போயிடுவானா? ஐயோ, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. யார் இந்த ஃபோனு? யாரா இருக்கும்? ஐயோ, ஒருவேளை அந்த அம்மு தானா? ஐயோ கடவுளே, பயமா இருக்கு. குமுதா, குமுதா. ஐயோ, குழு சாரு பணம் கட்டலன்னு வீடு தேடி வந்துட்டாரா? எம்மா, எம்மா இங்க வாங்க. என்ன இவன் பைத்தியம் மட்டும் புலம்புறா? ஏ குமுதா. எம்மா, குழு பணம் கட்டலன்னு சாரு வீடு தேடி வந்திருக்காருமா. சாரு எங்க அம்மா எல்லாத்தையும் பணம் கேட்டுக்கிட்டு இருக்கு சாரு. நீங்க சாயங்காலத்துக்குள்ள கட்டிடும் சாரு. எங்க அம்மாவை செயலுக்கெல்லாம் கொண்டு வச்சிடாதீங்க. ஏ எருமை, நல்லா பாருடி, நான் தான் உன் தம்பி கலையரசன். அட ஆமா, இல்ல கர்றப்பையில என்னடா இது, ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டேன். சோக்கா இருக்குடா. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ற ஆளெல்லாம் நீ கிடையாது. என்ன உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாளா? ஆமா, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இம்புட்டு வருஷமா அக்கா அக்கான்னு கூடியே இருந்து உசுரை எடுக்கிறியே, இந்த மாதிரி ஒரு நாளாவது தம்பி பேண்ட் சட்டை போடுறா, அழகா இருடான்னு ஒரு நாளாவது சொல்லியிருக்கிய? இந்த பாரு, என் பொண்டாட்டி வந்த ஒரு மாசத்துலயே ஆள் அடையாளம் தெரியாத மாத்திட்டா பாரு என்னைய. இதுக்கே எப்படி சாக்கானா எப்படி? என் பொண்டாட்டி வருவா பாரு, அப்படிக்கு தேவத மாதிரி. கனி, மிஸ்ஸஸ் கனி, அப்படியே உங்க பொண்ணான பாதங்களை இந்த பூமியில வச்சு மெல்ல மெல்ல அடி எடுத்து மாமனை நோக்கி ஓடி வாமா தங்க குட்டி. பில்டப்புக்கு ஒரு குறையும் கிடையாது. ஏடி கனியே, நீ ஏடி இது நல்லா தான் இருக்க. இருந்தாலும் ஏன் சுடிதார் அளவுக்குலாம் இல்ல. ஏய் என்னடி, வெளியே போறோம், இந்நேரத்துக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. குமுதா, பிரிச்சுக்குள்ள பூ இருக்குல்ல, எடுத்துட்டு வையே. ஓ பொண்டாட்டிக்கு பூ வேணும்னா நீ கொண்டு வந்து வை. என்ன எதுக்கு எடுத்துட்டு வர சொல்ற? நான் குமுதா, தம்பியோட பேச்சுக்கெல்லாம் அம்புட்டு தான் மரியாதையா? போ போ போ, வரையில உனக்கு பஞ்சு முட்டை வாங்கிட்டு வரேன். பஞ்சு முட்டைக்கே திங்க கூடாதுன்னு சொல்லிருக்கணுவன், பஞ்சு முட்டை வாங்கி தரியா? குமுதா, உனக்கெல்லாம் எதை தின்னு என்ன ஆக போகுது? நீ எல்லாம் எதையும் தாங்குற இதயம் குமுதா. உனக்கு அக்கா இல்ல, பறவை எப்படி இருப்பேன் அப்படிதான் இருப்பேன். என்ன லந்தா? போ போ. ஆளையும் ஜோடியும் பாரு, நல்ல கருப்பு காக்காயும் வெள்ளை காக்காயும் ஒன்னா போற மாதிரி இருக்கு. ஏன் புருஷனா வரட்டும், நானும் இந்த மாதிரி சுடிதார் எல்லாம் மாட்டிக்கிட்டு நல்ல ஜாலியா பைக்ல டூர் சுத்திக்கிட்டு வரேன். கனே, இந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்குடி. என்ன வந்ததுலேருந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? செல்லி சார்ஜர் ஏறிச்சா? எதுவும் முக்கியமான போன எதுவும் வந்துச்சா இல்லையா? கலைகிட்ட சொல்லலாமா வேணாமா? 2 பேரும் சந்தோஷமா வெளியே போறதுக்கு கிளம்பிருக்கோம். இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன கனி அமைதியாவே இருக்கா? எதுவும் ஒவ்வொரு வழியா? சொல்லி சோடா வாங்கிட்டு வரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அம்மா, என்னடி தலை வலிக்குதுங்கிற? ஐயோ, என்னாச்சு என் தங்கத்துக்கு? ஊட்டி, இங்க வா இங்க வா. என்ன சொன்ன இப்ப? என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட? என்ன அம்மா குட்டின்னு கூப்பிட்டேன். ஏன் நான் சொல்லக்கூடாதோ? இந்த பேரு தானே அந்த பொண்ணு போன்ல சொன்னா. ஆமா, அம்மா குட்டினா யாரோட பேரு? ஏய், செல்லம்மா அம்மு குட்டின்னு எல்லாரும் தான் கூப்பிடுவாங்க. இது என்ன யாரோட பேருன்னு கேள்வி வேற கேக்குற? அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு செல்ல பேருடியே. உனக்கு தெரிஞ்ச யாருக்காவது அம்மா குட்டின்னு பேர் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச யாருக்காவதா?
இல்லையே, அப்படி யாருக்கும் இல்லையே. உண்மைதான் சொல்கிறானா இல்லை நம்மக்கிட்ட மறைக்கிறானா? எதுவாக இருந்தாலும் தெரியாமலா போக போகுது? இப்போ நீ என் கூட வரியா இல்லையா? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா வர்றதுக்கு? நீ சொன்னான்னு நான் எம்புட்ட அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஆட்டுக்குட்டி யார் பேர், அம்முக்குட்டி யார் பேருன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குற. என்னாடி ஆச்சு உனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்த. இல்லை ஒன்றும் இல்லை, போலாம் வா. கிளம்பும்போது நந்தி ஆட்ட நடுவில் வந்து நிற்கிறத வர எட்டத்தல்ல. நீ தானடா பூ வேணும்னு கேட்டேன். அட ஆமாம்ல, சரி சரி, பூவை வச்சு விட்டுட்டு வழியை விடு. இல்லை பூவெல்லாம் எனக்கு எதுவும் வேணாக்கா. இந்த கனிய இப்பதான் முத புருஷன் கூட வெளியே போறேன், பூ வேணும்னு சொல்ற. ஏன் என்ன ஆச்சு உனக்கு? ஏண்டா அவ வரலன்னு சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்டுட்டு போறியோ? ஏக்கா இல்லைக்கா, அவளே வாரம்னு தான் சொன்னேன். அப்புறம் ஏன் அந்த பிள்ளை சோகமா இருக்கு? ஒருவேளை இந்த சுடிதார் போட்டுக்கிட்டு போக பிடிக்கலையோ? இந்த பிள்ளைக்கு பிடிக்காததை ஏன்டா செய்யற? கனியா, உனக்கு சுடிதாரில் வர்றதுக்கு பிடிக்கலையா? இல்லை பிடிச்சிருக்கு, பரவாயில்ல வாரேன். அப்புறம் ஏன் கனி அவன் கூட போகல சோகமா போறேன்? இல்லை நான் சோகமாலாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அவளே நல்லா இருந்தாலும் நீ அவளை வீணாக்கி விட்டுற போல இருக்கு. இந்த பூவை கொடு போலாமா? ம் இந்த பாருடா, பைக்கில போக்கில பார்த்து சூதனமும் போகணும், சூதனமா வரணும். பேண்ட் சட்டையெல்லாம் போட்டிருக்க சரியா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், போ போ போ. ஏங்கனே அப்புறம் கையை பிடிச்சிக்கிறது. இல்லை பரவாயில்ல வா போகலாம். திடீர்னு என்னாச்சு இவளுக்கு? நல்லா தானே இருந்தா, ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கா? சரி, போகிற வழியில் கேட்டுக்கலாம். இன்னைக்கு கலைக்கிட்ட அந்த ஃபோனில் பேசினது யாருன்னு கேட்காம விடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிஜமாவே அம்முக்குட்டினா யாருன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும்.